ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரிவா சரணம். நாளை வர இருக்கின்ற மகா சிவராத்திரி என்பது வெறும் ஒரு சாதாரண நாள் கிடையாது. சாதாரண சிவராத்திரியும் கிடையாது. ஆண்டில் 365 நாட்களில் ஒரு முறை வரக்கூடிய அதிக சக்தியானது பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதுவே இந்த சிவராத்திரியின் மகா சிவராத்திரியின் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு இரவில், அதாவது நாளை இரவு முழுவதும் பிரபஞ்சத்தின் சக்திகள் பூமியை நேரடியாக தொடும். சிவபெருமான் தியானத்தில் இருப்பது அவரின் சக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நாள் என்பதால் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல மறைந்த ஒரு பலனானது கடந்த 7 வருட கர்மங்களை முழுமையாக கரைக்கும். பலருக்கு வாழ்க்கையில என்ன செய்தாலும் வேலை நடக்காத நிலையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ நன்மைகளை பலருக்கும் செய்வீங்க, எவ்வளவோ தீமைகள்ல இருந்து எவ்வளவோ வெளியே வந்திருப்பீங்க. ஆனா இருந்தாலும் முன்னாடி நீங்க செய்த பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் மற்றவங்களுக்கு கொடுத்த அநியாயங்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? அந்த ஒரு பலன் தான் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் கர்ம வெடிப்புக்கான ஒரு காலம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியவே முடியாது. ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருக்கும். மகா சிவராத்திரி என்று ஒரு நிமிடம் நேர்மையாக நீங்க பிரார்த்தனை செய்தாலும் கடந்த 7 வருட கர்மங்களானது கரையக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கு என்று ஆன்மீக ரீதியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுவரை யாரும் சொல்லாத மறைந்த ஒரு பலன் இதுதான். மறைந்த பலன் 2. குடும்ப ரகசியம் பிரச்சனைகளானது தீரும். குடும்பத்தில் எத்தனை பேர் பேசாமல் இருப்பது, எத்தனை ஒப்பந்தங்கள் உடைதல், எத்தனை மன வருத்தங்கள், இவை அனைத்தையும் இந்த மகா சிவராத்திரி இரவு சிவபெருமான் பூஜ்ஜியமாக்கி விடுவார். அவ்வளவு சக்தியானது இந்த மகா சிவராத்திரியில் இருக்கும். எனவே இந்த ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். கண்ணால் பார்க்க முடியாத குடும்பக்காரர்களின் அதிர்ஷ்டத்தையும் பிரார்த்தனையையும் இன்று நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மறைந்த பலன்கள் 3. திடீர்னு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முடிந்துவிட்டது என்று நினைத்த வேலை, கைவிடப்பட்ட ஒரு தொழில், நடக்காது என்ற பயம், இந்த இரவில் கரிந்து மறைந்து விடக்கூடிய சில செயல்கள், பலருக்கு மறுநாள் காலை எழுந்து பார்க்கும் பொழுது மனம் ஒரு காற்றைப் போல மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி ஓடும். இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது சிவராத்திரியின் சக்தி உடலில் இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுதான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறைந்த பலன் 4. நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம். ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலானது மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். குலதெய்வம், அதனுடன் முன்னோர்கள் இருவரும் சேர்ந்து நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளானல நமக்கு மிக பெரிய அளவுல அரிதான நன்மைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக விரதம் இருந்தால் இந்த ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள். இந்த 4 மறைந்த ரகசிய விஷயங்களானது இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க விரதம் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நன்மைகள். விரதம் என்றால் உணவு மட்டும் தவிர்ப்பது கிடையாது. இது உங்களுடைய கட்டுப்பாட்டை உடல், மனம், பிராணன் முழுவதையும் தேசம் ஒன்று ஆக்குவதாக இருக்கும். விரதம் இருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளானது மனதில் இருந்த கண்ணுக்கு தெரியாத பயங்களை நீக்கி உறக்கத்தை சரியாக்கி மன வலிமையை 10 மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கையானது நிச்சயமாக இந்த ஒரு நாளில் திறக்கப்படும். தீர்மானங்கள் சரியாக வரும். உடலில் உள்ள விஷ சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு கரையும். உடலின் உயிர் சக்தியானது 10 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கும். இதனால தான் இந்த ஒரு நாள்ல பலரும் விரதத்திலிருந்து காலையிலிருந்து மறுநாள் வரைக்கும் இந்த சிவராத்திரி முடியும் வரை விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஆனா இந்த ஒரு நேரத்துல என்னால விரதம் இருக்க முடியவில்லை, என்னுடைய உடம்பு அதற்கு தயார் நிலையில இல்லை, என்னால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு கூறுபவங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியவில்லைன்னு கூறுபவங்களும், விரதம் இருக்க முடியவில்லைன்னு கூறுபவங்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல். இதை நீங்க செய்யும் பொழுது விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலனானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். விரதம் இருக்க முடியாது. உடல்நிலை, வேலை, வயது, ஆரோக்கியம் பல காரணங்களால உங்களால இந்த விரதத்தை தொடர்ந்து உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. அவர்களும் அதே அருள் பெற ஒரு மிக சிறந்த ஒரு சக்தியான ஒரு எளிய வழியானது இருக்கு. குளிக்கின்ற நீரில் நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். அது என்ன? துளசி இலைகள். ஒரே ஒரு துளசி இலை இருந்தாலே போதும். இல்லை அப்படின்னா துளசி தண்ணீர் ஒரு துளி இருந்தாலும் அதுவும் போதும். இது மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக கிடைக்கும். விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலனானது அந்த துளசி இலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஏன் இந்த துளசி அவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? இந்த துளசியானது கெட்ட வைப்ரேஷனை நம்முடைய உடலை விட்டும் வீட்டை விட்டும் விலக்கும். மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை ஒரு சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வரும். மன அழுத்தமானது உடல் வெப்பத்தை குறைக்கும். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு தைரியமானது அதிகரிக்க தூண்டும். உங்களுடைய பக்தியோட எனர்ஜியானது உடலுக்குள் புகும். துளசி மனதின் தூய்மை, சிவபெருமான் உயிரின் தூய்மை, இவர்கள் இருவரும் சேரும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இவர்கள் 2 பேரும் இணையும் பொழுது மனிதன் மிகவும் ஒரு வலிமையான ஆன்மீக சக்தியை அவன் பெறுவான். பெறுவது மட்டும் இல்லாம அவனால எந்த விதமான செயல்களையும் அவனால சரியாக செய்ய முடியும். விரதம் இருந்தால் இந்த சிவராத்திரி நாள்ல எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுடைய வாழ்க்கையில நாளைய நாளும் கிடைக்கும். எனவே நாளைய நாள்ல நீங்க குளிக்கின்ற நீருடன் துளசி இலைகளை இப்படி மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமாக ஒரு பெரிய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நாளை துளசி நீர் எப்போது பயன்படுத்த வேண்டும்? மிக ஒரு முக்கியமான நேரம். பிரகாசம் உதிக்கக்கூடிய நேரம் காலை 5 மணியிலிருந்து 6 மணி. இந்த ஒரு நேரத்திற்குள் நீங்க இதனை செய்யலாம். அந்த ஒரு நேரத்தில் உங்களால குளிக்க முடியல அப்படின்னு கூறுபவங்க காலை முதல் மணி 6 மணிலேருந்து 7 மணி இந்த ஒரு நேரத்தில் நீங்க குளிக்கலாம். இது தேவை வள்ளல் நேரம்னு அழைப்பாங்க. அந்த ஒரு நேரத்திலே உங்களால குளிக்க முடியவில்லையா? நாளை மதியம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்குள் அந்த ஒரு மணிக்குள் இடைப்பட்ட காலத்திற்குள் நீங்க குளித்துக் கொள்வது மிகவும் நல்லது. குளித்து விட்டு நீங்க சிவராத்திரி கோவில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்வது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க குளிங்க. இது அருளானது நம்முடைய உடலுக்குள் வேகமாக இறங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதன் நீங்க எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். ஒரு பாத்திரத்துல குளிக்கக்கூடிய நீரை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரமோ வாளியோ அதுல ஒரே ஒரு குளிக்கின்ற அளவுக்கு நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு துளசி இலையை விட்டுக் கொள்ளுங்கள். இரு கைகளையும் நீருக்கு மேலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீருக்குள்ள விட வேண்டாம். சிறிதளவு நீர்ல படுற மாதிரி உங்களுடைய 2 கைகளையும் வைத்துக்கொண்டு மெதுவாக சொல்லுங்கள். ஓம் நம சிவாய எனது மனமும் ஓம் நம சிவாய என்னுடைய மனமும் உடலும் ஆன்மாவும் உங்கள் அருளால் தூய்மையாகட்டும் அப்படின்னு இதை மட்டும் நீங்க சொல்லுங்கள். தண்ணீருக்குள்ள கையை விட்டுக்கொண்டு இதை ஒரு 11 தடவைகள் நீங்க கூற வேண்டும். இப்படி கூறும் பொழுது இப்போது அந்த ஒரு நீரால் நீங்க குளிக்க வேண்டும். குளித்த பிறகு 30 வினாடிகள் அமைதியாக நின்று கொள்ளுங்கள். மனதில் ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த 7 படிகள் உங்களுடைய மனமும் உடலும் சிவராத்திரியின் அலைவரிசையை நிச்சயமாக ஒரு ஏற்று தரக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. குளித்து முடித்து விட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றி குலதெய்வத்திற்கான ஒரு மந்திரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில அமர்ந்து கூறுங்கள். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் உடனே குறையும். மன அழுத்தமானது நீங்கும். பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். தன்னம்பிக்கையானது உங்களை தேடி வரும். கர்ம தடைகள் குறைந்து தெய்வ சக்தி உடலுக்குள் புகும். விரதம் இருந்தவர்கள் போலவே சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறி பாதைகளானது திறக்கும். குலதெய்வ அருளும் சிவபெருமானின் அருளும் இணைந்து தொடங்காத வேலைகள் கூட தொடங்கும். குடும்பத்தில் அமைதியானது பெற்று வாழ்க்கை மென்மையான ஒரு திசையை நோக்கி நகரும். எனவே நாளைய சிவராத்திரி ஒரு நாள் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை. உண்மையாக நம்பி செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். எனவே நாளைய நாளை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இதனை மட்டும் நாளை செய்ய மறந்து விடாதீர்கள். மறந்து விடாமல் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காந்தி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.